இன்னைக்கு நம்ம பிரதி சமையலில் பார்க்க போகிறது நல்ல ஒரு ஈவினிங் டீ டைம் ஸ்நாக். ரோஸ்டட் ஸ்பைசி சன்னா தால், நல்ல காரசாரமாக நல்ல வறுத்த கடலைப்பருப்பு. இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி. வாங்க நீ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதே மாதிரி நீங்கள் பாசி பருப்பையும் ஊற வச்சு இதே மாதிரி பொரிச்சு எடுக்கலாம். இது நம்ம அந்த ஹல்திராம்ஸில் மூங் தால் நமக்கீன் விற்பாங்க இல்லையா, நமக்கீன்னா வேறு ஒன்றும் இல்லை, நல்ல சேவரி ஸ்நாக். அதுதான் உப்பு போட்டு வச்சுருக்கிற ஒரு சேவரி ஸ்நாக். இனி இந்த ரெசிபி செய்கிறதுக்கு இன்றைக்கி நான் 1 கப் கடலைப்பருப்பு எடுத்து அதை நல்லா 2-3 மணி நேரம் நல்லா ஊற விட்டுருங்க. கடலைப்பருப்பு நல்லா ஊறினதும் அது தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சிட்டு லைட்டாக உலர வைங்க. அதில் லைட்டாக அந்த மேலே இருக்கிற ஈரம் மட்டும்தான் போகணும், ஆனால் ரொம்ப ட்ரையாகவும் ஆயிடக்கூடாது. ஸோ கொஞ்சம் நேரம் நல்லா தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் ஏர் ட்ரை பண்ண விட்டிங்கனாலே போதும். சரி, இனி இதுக்கு நம்ம இதை ஃப்ரை பண்ண பிறகு இதில் ஒரு ஸ்பைஸ் பவுடர் போடுவோம். அதுக்கு என்னெல்லாம் சேர்க்கணும் அப்படின்னு பார்த்துடலாம். உப்பு 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன், 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் மிளகு பொடி, கூடவே சாட் மசாலா. இந்த சாட் மசாலா உங்களுக்கு வேணும்னா போடுங்க, இல்லைனா விட்டுடுங்க. நம்ம சவுத் இண்டியன் கிச்சனில் பொதுவாக நம்ம இந்த சாட் பவுடர் வச்சுருக்க மாட்டோம், இல்லாட்டா விட்டுடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உப்பும் மிளகு பொடியும் கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டுக்கோங்க. இந்த சாட் பவுடர் போட்டோன்னா நமக்கு இந்த ஹல்திராம்ஸ் பேக்ட் ரோஸ்டட் சன்னா கிடைக்கும் இல்லையா, அதே டேஸ்ட்டு வரும். அந்த ஒரு புளிப்பு அந்த மாதிரி ஒரு கலந்த ஒரு டேஸ்ட் வரும் இந்த சாட் மசாலா போட்டிங்கன்னா. ஒரு சிலருக்கு பிடிக்கும், ஒரு சிலருக்கு பிடிக்காதுன்னா விட்டுருங்க, பிடிக்கும்னா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்ல எண்ணெயை நல்லா சூடு பண்ணிவிட்டு நல்ல சூடான எண்ணெயில் இந்த கடலைப்பருப்பை நம்ம போட்டு பொரிச்சு எடுக்க போகிறோம். ஒரு கடலைப்பருப்பை போட்டு டெஸ்ட் பண்ணுங்கள். நல்லா இந்த மாதிரி பபிள்ஸ் வந்துச்சுன்னா எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நல்ல ஒரு பெரிய கரண்டி கடலைப்பருப்பு இந்த எண்ணெயில் போட்டு பொரிக்க வேண்டியதுதான். நீங்கள் எண்ணெயில் முதல்ல போட்ட உடனே இந்த கடலைப்பருப்பு எல்லாம் அடியில் போய் தங்கிடும். அதுக்கப்புறம் நல்லா பொரிஞ்ச பிறகு அது நல்லா காற்று போல் ஆகி மேலே அந்த எண்ணெயில் ஃப்ளோட் ஆகும். இப்போ பாருங்கள், ஒன்றொன்னா மேலே மிதக்க ஆரம்பிக்குது. அப்போனா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம எடுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கணும். பாருங்கள், இப்போ எல்லா பருப்பும் கீழே இருந்து மேலே எழும்பி இப்படி ஃப்ளோட் ஆக ஆரம்பிக்குது. அப்போ இது நல்லா ரெடி ஆகிடுச்சு, எல்லா பருப்பும் நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இனி நீங்கள் இதை ஃபுல்லாக எடுத்துட வேண்டியதான். எண்ணெயிலேருந்து இதை எடுத்து ஒரு பேப்பர் டவலில், எண்ணெய் கொஞ்சம் எக்ஸஸ் ஆயில் போகிறதுக்கு ஒரு பேப்பர் டவல்லையோ இல்லை இந்த ஓட்ட பாத்திரத்துலையோ வச்சுருங்க. இதே மாதிரி மிச்சம் இருக்க எல்லா கடலைப்பருப்பையும் இதே மாதிரி பொரிச்சு எடுத்துருங்க. முதல்ல போடும்போது எல்லா கடலைப்பருப்பும் அடியில் போய் தங்கிடும். அதுக்கப்புறம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் மேலே எண்ணெயில் எல்லாம் ஃப்ளோட் ஆக ஆரம்பிக்கும். அப்போ நம்ம எடுத்து வச்சிட வேண்டியதான். இப்போ இது கூட உங்களுக்கு நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கணும்னா நல்ல இந்த மாதிரி கறி லீவ்ஸும் ஒரு 2 பூண்டை நல்லா இடித்து அதை இந்த மாதிரி எண்ணெயில் பொரித்து இந்த கடலைப்பருப்போடு சேர்த்துக்கோங்க. அப்போ நல்ல ஒரு பூண்டு மணத்துட்டு கருவேப்பிலையும் மணத்துட்டு ரொம்ப அருமையாக இருக்கும் அதனுடைய ஃப்ளேவர். சரி, இப்போ எல்லாம் பொரிச்சாச்சு. கறி லீவ்ஸும் நம்ம இது கூட சேர்த்துக்க போகிறோம். இனி இது கூட நம்ம அந்த மசாலா பொடி நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல முதல்ல, அந்த பொடியை நம்ம இது கூட சேர்த்துக்க போகிறோம். சாட் மசாலா ஆப்ஷனல், ஒரு சிலருக்கு பிடிக்காது, பிடிச்சா மட்டுமே போடுங்க. எங்கள் வீட்டில் எனக்கு மட்டும்தான் சாட் மசாலா பிடிக்கும், மற்ற யாரும் சாட் மசாலா சாப்பிட மாட்டாங்க. அவ்வளோதாங்க, நம்ம மசாலா கடலை இப்போ ரெடி. இதை நல்ல ஒரு டீ கூட வச்சு சாப்பிட வேண்டியதான். நீங்களும் இந்த சிம்பிளான ரெசிபியை இன்றைக்கே ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கீழே கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு மறக்காமல் சொல்லுங்கள். அதோட என்னோட சேனலை இன்னும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறந்துடாமல் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.